சூரிக்கு ஒரு பெரிய கேரக்டராக முத கொடுத்தது வந்து நான் தான். நான் சினிமாவில் ஓரளவு நம்ம வந்து கொஞ்சம் முகம் தெரிகிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து மாப்பிள்ள ஒரு முக்கியமான காரணம். எங்க போறா நம்ம காமெடி பேசுறா அப்படின்னு வந்து என்னை பார்த்து அப்படியே சந்தோஷமா தலைவா வாங்க தலைவான்னு. இந்த வாழை மாதிரியான ஒரு பதிவான ஒரு மேட்டர் என் வாழ்க்கையில் நடந்த எங்க ஊர்ல நான் சந்திச்ச ஒரு விஷயத்த வந்து படமா எடுத்துருக்கேன். நம்மளோட தான் குடிப்பான், குடிச்சிட்டு தெருதான்றதுங்களா அவங்க கிடக்காங்க குடிக்காரங்க. சினிமாவை மட்டும்தான் அந்த குடும்பம். அவன் தான் சினிமாவை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். நான் அப்பவே ஒன்று சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் நீங்க வந்து சிஎம் ஆவீங்க. ஜிஎல்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஷோவில் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட 25 வருஷம் பயணம் பண்ணியிருக்காரு. ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குட்டிப்புலி படத்தில் ஆரம்பித்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் சேதுபதியோட நெருங்கிய நண்பர்னு கூட சொல்லலாம். சொன்னாலும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டிப்புலி சக்தி சரவணன் தான். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வில்லன் ரோலும் பண்ணிட்டீங்க, காமெடியின் ரோல், 2 ரோலுமே பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சி எனக்கு இந்த ரோல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ரோல் சொல்லுங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து காமெடி ரோல் தான். காமெடி. நீங்கள் காமெடி ரோல் ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது அழுது வைக்கிறதும் ஒரு சின்ன விஷயம் இல்லை. ரொம்ப வாழ்க்கையில் ஒருத்தர் சிரிக்க வைக்கிறதும் அழுது வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு காமெடி ரோல் இப்போ நிறைய நம்ம வந்து ரோட்டில் பார்க்கும்போது ரியலாக வந்து நான் டைரக்ஷன் பண்ணும்போது இனி ஒரு ரொம்ப கோபமான ஒரு ஆளாக தான் வந்து பார்த்துருப்பாங்க. அது என்னன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள அதை நம்ம எடுத்தே ஆகணுங்கிறக்கு நம்ம ஒன்றும் பெரிய ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். லிபரா ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னா நம்ம கோவப்படாமல் ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம். அப்படி பண்ண முடியாது. நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு 2 சீன் எடுத்தே ஆகணும், இந்த சீன் எடுத்தாகணும், இன்னைக்கு விட்டால் அதை நாளைக்கு எடுக்க முடியாதுன்னு ஒரு நிர்பந்தத்துக்கு ஒரு இயக்குனரும் தள்ளப்படுற எல்லா இயக்குனருமே கோவத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே எடுத்தாகணும். அடுத்த நாள் போனால் அந்த சீன் எடுக்க முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படிதான் நம்ம எனக்கு அமைஞ்ச படங்கள்லாம் கொஞ்சம் பட்ஜெட் படங்கள்னால அந்த மாதிரி சூழ்நிலையே என்னை பார்த்துருப்பாங்க. பட் காமெடியை நான் பார்க்குறப்ப நம்ம ரோட்டில் போனால் கூட எனக்குலாம் வந்து ஒரு காரை விட்டு இறங்குறேன். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். நம்ம ரோட்டில் ஒரு மப்சல் ஏரியாவில் ஒரு சின்ன மலைப்பாங்கான ஏரியா அதில் போயிட்டுருக்கேன். பின்னால் வந்து 2 பேர் காரை இடிச்சிட்டாங்க. பயங்கரமா கோவமாயி வந்து வண்டியை விட்டு இறங்கி எப்படி போவோம், எங்க போறா நம்ம காமெடி பேசுறா அப்படின்னு வந்து என்னை பார்த்து அப்படியே சந்தோஷமாயி தலைவா வாங்க தலைவான்னு. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. இவங்க பார்த்து இப்போ எப்படி நம்ம கோவப்படுறது? உண்மையிலேயே இடிச்சிங்கெல்லாம் அவங்களுக்கு ரத்தம் வேற கீழே விழுந்துட்டானுங்க இடிச்சுட்டு. நான் வண்டியை பார்த்தா சரி வண்டி எப்படி ஆகிட்டு போகுது, நம்ம ரசிகரால் வேற ஆகி போயிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு 200 ரூபாய் கையில் விட்டு பக்கத்தில் எங்கேயா டாக்டர் போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். அப்படி வந்து நம்மளோட கோபத்தை வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்து காமெடிக்கு தான் உண்டு. அதனால காமெடி எப்பவுமே அல்டிமேட். அதுவும் லெஜண்ட் வந்து வடிவேல் சாரோட இமிட்டேட் பண்ணாமல் யாராலையும் வந்து காமெடி பண்ணவே முடியாது. எனக்கு காமெடி நடிகான அவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரோல் வந்து காமெடி ரோல். காமெடி ரோல் தான். ஓகே, சூப்பர். இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்டோரி எழுதியிருப்பீங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டோரி இன்னைக்கு வரை எடுக்கணும்னு பயங்கர ஒரு ஆசை இருக்கும், பட் ஆனால் இன்ன வரை எடுக்க முடியாது. அப்படி ஏதாவது ஸ்டோரி? அது பெரிய கொடுமைங்க. அது எடுத்து ஃபர்ஸ்ட் காப்பி ஆகிட்டா அந்த படத்தை நல்லா ரிலீஸ் பண்ண முடியாது. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி படத்தோட பேர் வானரசேனைன்னு டைட்டில் வச்சிருந்தேன். பசங்களோட மேட்ரு. இந்த வாழை மாதிரியான ஒரு பதிவான ஒரு மேட்ரு என் வாழ்க்கையில் நடந்த எங்கள் ஊரில் நான் சந்திச்ச ஒரு விஷயத்தை வந்து படமாக எடுத்துருக்கேன். படம் முடிகிற நேரத்தில் வந்து சில அதான் வழக்கமான சில காரணங்கள் இருக்கும்ல. ப்ரொடியூசர் ஒருத்தர் தவறி போயிட்டாரு. அது அந்த மாதிரி பிரச்சனை. அந்த படம் அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எஃபர்ட் எடுக்கல. 5 வருஷம் 6 வருஷம் இருந்தோம்னா அதோட டெக்னாலஜி எல்லாமே மாறி போயிருக்குல்ல. அது வந்து நம்ம வேற ரெட்டில் எடுத்த கேமரா, அதுக்கப்புறம் அப்டேட் வந்துருச்சு. அதனால அப்படியே வந்து அந்த படம் அப்படியே போச்சு. அதனால வந்து என்னோட படம் பார்த்த அந்த காலகட்டத்தில் படம் பார்த்த விவேகன்லாம் படம் பார்த்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க. அப்புறம் அதோட சாயல்களில் சில படங்கள் வந்துடும். அது எல்லாரும் கோயின்சிடென்ட்டாக நம்ம யோசிக்கிறது இன்னொருத்தவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி அதில் ஆதில் நான் காதல் செய்ய படம்லாம் அதோட சாயலில் கொஞ்சம் வந்துச்சு. 2-3 படங்கள் அப்படி வரவும் அதை விட்டேன். ஆனால் படம் ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் ரெடியாகி ரிலீஸ் ஆகும் போயிடுச்சு. சூப்பர். இப்போ அது மாதிரி வந்து தளபதி விஜய் சார் வந்து இப்போ ரீசெண்டாக கோட் படம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி லியோ படம் வந்துச்சு. ஆனால் தலைக்கு வந்து விடாமுயற்சின்னு ஒரு அப்டேட்டு கூட எதுவுமே இல்லை. அதாவது விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணுறாரு மட்டும் ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டுமே இல்லை. எனக்கு அந்த இயக்குனர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்கு. மகிழ் திருமணி ஃபேவரட். ஓகே.
ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர். இப்போ சில பேர் இருக்காங்க, போர் தொழில் பண்ண டேரக்டர், லப்பர் பந்தோட டேரக்டர், இன்னைக்கு அமரன் பண்ண டேரக்டர், இவங்க நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமான பிடிச்சமான இயக்குனர்கள். அதே மாதிரி அந்த இதில் வந்து எனக்கு அந்த டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தெளிவாக கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக கொண்டு வருவார். இப்போ ரீசெண்டாக அடுத்து நீங்கள் எதுவும் படம் கமிட் ஆயிருக்கீங்களா? உங்களுடைய அப்டேட் எதுவும்? நான் வந்து தெலுங்குல பண்ணுறேன். தெலுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு பெரிய வரமாக கிடைச்சது தனுஷ் படம் ஒன்று. ஓகே, சூப்பர். நடிக்கிறேன். சூப்பர். அந்த ரத்தம் கூப்பிட்டு கமிட் பண்ணாங்க. ஓகே. போர் தொழில் இயக்குனர். அந்த இயக்குனருக்கு ஏற்கனவே நான் பயங்கர ஃபேன். ஓகே ஓகே. அந்த படமே நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து 2-3 தடவை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. அந்த இயக்குனரே கூப்பிட்டதுனால நான் அது ஒன்று கமிட் ஆனதில் எனக்கு பெரிய சந்தோஷம். அருமை நண்பர் சர்க்குணம் அவரோட படத்தில் இப்போ ஒரு வெப் சீரியஸ் அது. அது 25 நாள் நடிக்கிறேன். கூர்க்கு, கேரளா அந்த மாதிரி படம். அப்படி நடிப்புகள் போயிட்டுருக்கு. நியாயமாக சொல்லப்போனால் அந்த நடிப்பில் வர்ற காசை வச்சு ஒரு 4 அசிஸ்டண்ட்டோட கதையை தான் பண்ணுவேன். அது வந்து நமக்கு வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமான விஷயம். அதை நம்ம வந்து பண்ணணும்னு வந்து பண்ணுறோம். ஒரு வருமானம் எதில் வருதுன்னா நடிப்பில் தான் வருது. அவ்வளோதான். அவ்வளோதான். அது மாதிரி இப்போ விமல் சார் கூட நம்ம ஏன்னா குலசாமி படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லா படமே விலங்கு சீரியஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ போகும் இடம் அதெல்லாம் நல்ல ஒரு இது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு விமல் சார் கூட அந்த விமல் வந்து அருமையான கேட்டிருக்கேன் பக்காளி. அவர் வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் மிக உயரமான யதார்த்தமான சினிமாவுக்கு இன்னைக்கு யார் இருக்கா? யதார்த்தமா நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி சாதாரணமா எந்த கதையும் எடுத்து நடிக்கக்கூடிய நடிகர்களா யார் இருக்கா? எல்லாமே மாஸ் ஹீரோவா இருந்தா நடுத்தரமான வந்து வாழ்க்கையில நடக்கிற இன்சிடென்ட்ஸை சொல்லக்கூடிய கதைகள்ல நடிக்கிறதுக்கு யார் இருக்கா? அது விமல் மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க. அப்போ அவங்க படங்களை போகுமுறை வெகுதுறம்ல போய் வந்து விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி நடிச்சிட முடியுமா? அதுல வந்து விஜய் விமல் மாதிரி ஒருத்தர் நடிச்சா தானே அது வந்து கண்டிப்பா வந்து அது ஃபேமஸ் ஆகும். அப்ப அவரை மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம கொண்டாடித்தானே ஆகணும். விலங்கு படத்துல வேற யாராவது நடிச்சா நல்லா இருக்குமா? இல்லையா? குலசாமி கூட வந்து அவருக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் மாசு நான் கொஞ்சம் ஏற்றி தான் காட்டியிருப்பேன். பட் இப்போ இருக்கிற கதைகளில் கதையின் நாயகனாக நடிக்கிறதுக்கு விமல் ஒரு அற்புதமான கலைஞர். ஆனால் அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அதிகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார், எப்போதுமே அப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவில் மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. நம்மளோட தான் குடிப்பான், குடிச்சிட்டு தெருத்தான்றதுங்களா ஏன் இடங்காய குடியாருங்கன்னு. சினிமாவில் மட்டும்தான் அந்த கொடுமையாக நடக்கும். நான் உலகத்தில் நான் யாரை வேணா நம்புவாங்க, சினிமாக்காரங்களை மட்டும் நம்பவே மாட்டேங்க. ஏன்னா அவன் தான் அந்த நான் சொல்றது ஜெயிச்ச 10 பேர் கிடையாது. நல்லா கவனிங்க, 10 பேர் ஜெயிச்சிருக்கான்ல அவன் பேசவே மாட்டான். அவன் வேலையை மட்டும் தான் பார்ப்பான். இந்த ஜெயிக்காம இருக்கான் பாருங்க 90 பேரு, அவன் தான் சினிமாவை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பான். இந்த சினிமா தப்புன்னுவான், இது இந்த படத்துல இருந்து காப்பி அடிச்சதுன்னுவான், இவர் கதையை திருடிட்டாருன்னுவான். இது சொல்றதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெயிக்காத 90 பேர் தான். சரிங்களா? ஏன்னா இப்ப அவரு வந்து இப்படிலாம் ஒரு விஷயத்த அவரை பத்தி என்ன யாரு தமிழ் சினிமாவில் விடுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவங்க தண்ணி அடிக்காம இருக்கான்? நீங்க தமிழ் சினிமாவில் ஒருத்தர் போய் என் பங்காளி விஜய் விமலை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. போங்க போய் மப்சூல்ல போய் பாருங்க. 16 வயசு பையன் 17 வயசு பையெல்லாம் வந்து சரக்கு வாங்கிட்டு வந்து ஆடு மேய்க்கிறவன்ல இருந்து ரோட்ல ஒரு காலையில வேலைக்கு போக முன்னாலே ஒரு எந்த இதுல வந்து சரக்கு காலங்கத்தால எங்கேயும் பிளாக்ல கிடைக்காம இருக்கா தமிழ் சினிமால? அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கு? நீங்க எந்த அளவுக்கு வந்து நிதியை வந்து இதுல வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நிதியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் கொடுக்குறீங்க. 50 பேர் நோயாளி ஏத்துறான். இன்னைக்கு என் நண்பன் சுரேஷ் சங்கையான்னு சொல்லிட்டு வந்து அற்புதமான கிரியேட்டருங்க. அவன் ஒரு கிடாயின் கருணை மண்ணுன்னு படம் எடுத்தவன் ரத்தம் வந்து எடுத்து குடிச்சிட்டு செத்தான். அந்த மாதிரி இதுதாங்க வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னைக்கே வந்து ஒரு நம்ம சந்தோஷத்துக்கு வந்து அடிக்கிற ஒரு ஆளெல்லாம் நம்ம வந்து எதுவுமே கேட்கவே முடியாதுல்ல. சமுத்திரக்கனி சார் வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கல ஒரு பொது நலம் உள்ளவரா பயங்கரமா தெரியுது. ஆனா ரியல் லைஃப்லயுமே சார் அப்படித்தானா இல்ல படத்துல தான் அப்படி? நீங்க சில பேரோட கேரக்டர் இருக்கு, அவரெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பொதுநலன் இருக்கு. சினிமாவிலேயே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வந்து சில பேர் தான் சகோ நண்பா அப்படிலாம் பேசிக்குவாங்கல்ல. அப்படி சில பேர் நான் அவரை இளையவரன் தான் கூடுவேன். எனக்கு வந்து 2 வயசு இளையவரன் இருந்ததுனால நான் இளையவரன் அப்படிதான் பேசுவேன். என்ன சகோதரா அப்படிதான் வந்து பேசுவாரு. எங்க ராஜபாளையத்தில் வந்து என்னோட மாமா ஒருத்தர் விஜயகுமார்னா அவரு இவரும் ரொம்ப பயங்கர க்ளோஸ். அப்ப இருந்தே முன்னாள் இருந்து இவரை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு நல்ல படம் எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய கஷ்டமா இருக்கு, அதை விட நடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கு.
அவ்வளோ உயரத்தில் இருக்கிற அவரே பயப்படுறாருன்னா அப்போ நான்லாம் ஏமாத்துறாங்க. கண்டிப்பா. அவன் எனக்கும் கீழே இருக்கவங்களாம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் வந்து அவர் அற்புதமாக உண்மையிலேயே ஒரு பொது பிரச்சனைனா முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆள். அவர் படங்களில் மட்டும் இல்லை, பர்சனல் மனிதனாகவே ஒரு என்ன ஒரு பிரச்சனைனாலும் முன்னால் வந்து நிற்பார். அதே மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் சாரோட கண்ணை கலைக்கிற படத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி? அது ஒரு பெரிய எனக்கு ரொம்ப சொல்கிறதுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போவே அவர் பெரிய ஒரு மகாராஜா மாதிரி தான் உண்மையிலேயே சொல்ல போனாங்க. ஆனால் அப்படி ஒரு பந்தாவோ இதாவோ எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப சராசரியாக ரொம்ப சாதாரண ஒரு டவுன் டு எர்த்துன்னு சொல்லுவாங்க, அந்த லெவலில் பழகுவார். இப்போ நம்ம வந்த உடனே எந்திரிச்சு நிற்பாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் இல்லை, யாராக இருந்தாலும் ஒருத்தங்க இப்போ உட்காந்துக்கிட்டு பதில் பேச மாட்டார். ஒரு லைட் மேனே வராருங்களேன், உடனே ஒரு எந்திரிச்சு நின்று தான் பதில் சொல்லுவார். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒரு வந்து அது பெரிய ஆச்சரியமான விஷயம். நான் அப்போவே ஒன்று சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து சிஎம் ஆவீங்க. அதை வந்து நான் வந்து ஒரு ஆக்சுவலாக அந்த கண்ணை கலைமானோட ஆடியோ லான்ச்சில் வச்சு ஓட்ட கூட செஞ்சார். அவர் சொன்னார் ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்காது, அதெல்லாம் வந்து ஓட்டினார். ஆனால் அது உண்மை. கண்டிப்பாக வந்து ஆயுர்வேத மாற்றம் இல்லை, அது வயசு எம்மாவே ஆகிட்டாரு. ஆனால் நான் அதை அப்போவே சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் கண்டிப்பாக ஆயிடுவீங்க. அப்படி ஆனீங்கன்னா அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வேற வச்சேன். எங்களது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏரி குளங்கள் எல்லாம் எனக்கு வந்து தூர்வாரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். அது அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டி மூலமா அதை திரும்பவும் அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆமாம். வணக்கம். ஜிஎல்வி மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.